இன்னைக்கு இந்த ரீடிங்கை பார்த்தீங்கன்னா காஸ்பல் ரீடிங்கும் சரி, ஃபர்ஸ்ட் ரீடிங்கும் சரி, இட்ஸ் அபவுட் மேரேஜ், திருமண வாழ்க்கை. இட்ஸ் அபவுட் மேரேஜ். நீங்கள் காஸ்பல் ரீடிங் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பற்றி ஜீசஸ் பேசுகிறாங்க. ஆக்சுவலி அது டிவோர்ஸ் பற்றி இல்லை, மெயினாக வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஒரு திருமண வாழ்க்கை வந்து பிரிக்கப்பட முடியாது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட், இந்த ஆக முக்கியமான வரி இதில் என்னன்னா, வாட் காட் ஹேஸ் புட் டுகெதர் மேன் ஷால் நாட் புட் அசண்டர். அப்படின்னா கடவுள் என்ன அது ஒன்றா கொண்டு வந்திருக்காரோ மனுஷன் பிரிக்க முடியும். மனுஷன் மட்டும் இல்லை, ஒருத்தராலையும் பிரிக்க முடியாது. பிரிச்சா கடவுள் தான், அதாவது பை டெத். நம்ம எப்போ செத்து போகிறோமோ அப்போ தான் அந்த திருமண வாழ்க்கை முடியுது. இதுதான் வந்து சொல்கிறாங்க. அதாவது இது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனா, ரிஃப்ளெக்ட்னா என்ன ரிஃப்ளெக்ட், அதாவது ஒரு இதை பார்த்து எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, ஜீசஸோட லவ் ஃபார் த சர்ச். அதாவது நம்ம ஜீசஸ் எப்படி இந்த திருச்சபையை அவங்களோட மனைவியை எடுத்திருக்காங்களோ, கேத்தலிக் தியாலஜி படி ஜீசஸ் வந்து கணவர், திருச்சபை வந்து மனைவி. அதான் நம்மளோட கேத்தலிக், அதான் நம்மளோட தியாலஜி. அதை வச்சு தான் ஒரு கிறிஸ்துவ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம முடிவு பண்ணோம். அதாவது அதுதான் ரிஃப்ளெக்ஷன், அதுதான் வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அதை பார்க்கக்குள்ள அது அந்த மாதிரி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜீசஸோட லவ் ஃபார் இந்த திருச்சபைக்கு உள்ள அந்த அன்பு, பாசம், அதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கு, 3 கொடைகள் இருக்கு. அந்த 3 கொடைகள் என்னன்னா 3 கிரேசஸ். அந்த 3 கிரேசஸ் என்னன்னா, முத வந்து விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ். அது வந்து கடவுளுக்கு மட்டும் இல்லை, பட் அவங்க 2 பேத்துக்குள்ள அது ஃபெய்த்ஃபுல்னஸ். ரெண்டாவது வந்து இது கொஞ்சம் கஷ்டப்பட்டணும், நம்மளே வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதாவது வாட் யூ கால் திஸ், பெர்சவியரன்ஸ். அதாவது விடாமுயற்சி, அது ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது. தன்முயற்சியா அந்த ஒரு வேர்ட், அப்புறம் யாருக்கு தெரியுமோ இந்த வேர்டு, அப்புறம் வந்து என்கிட்ட வந்து சொல்லித்தாங்க. பெர்சிவியரன்ஸ், என்னதான் நடந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஜீசஸ் அதுதான் வந்து நம்ம சர்ச்சிட்ட சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம வந்து ஒரு கணவன் மனைவியா நம்ம சொல்லணும். நீ என்ன நடந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன். அதான் நம்ம இங்கே முன்னுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம ஸ்வேர், ப்ராமிஸ், வாவ், ஜஞ்சி, என்ன நடந்தாலும் நான் விட்டு போக மாட்டேன். 3வது வந்து ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஃப்ரூட்ஃபுல்னஸ்னா வந்து கனி தரும் தன்மை. இப்போ ஜீசஸ் வந்து ஒரு வாட்டி நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு எப்படி அந்த மரம் நல்ல மரம்னு பார்க்க போறீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க அந்த கனி அந்த ஃப்ரூட்ஸ், அந்த பழங்களை வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ பழம் கொடுக்குது, எவ்வளோ நல்ல பழம் கொடுக்குது, அதை வச்சு தான் வந்து பார்க்க முடியும். இந்த 3 கிரேசஸ் ஜீசஸ் நம்ம சர்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க, திருச்சபைக்கு கொடுத்துருக்காங்க. அதே 3 கிரேசஸ், அதே 3 கொடைகள் கல்யாணம் பண்ணவங்க, அதாவது திருமண வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு இருக்கு. என்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வந்து ஐ டூ சொல்றீங்களோ, அன்னைக்குலேருந்து இந்த 3 கொடைகள் உங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போதான் கொடுப்பாங்கன்னு இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி தேர், அங்கே இருக்கு. நம்ம அது வந்து எடுத்து நம்ம பாவிச்சுக்கணும். தட் மீன்ஸ் வி மஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஒன்றுன்னா பார்ப்போம். வந்து ஃபெய்த்ஃபுல்னஸ். ஃபெய்த்ஃபுல்னஸ்னா என்ன? அதாவது விசுவாசம். ஒரு கிறிஸ்துவ மேரேஜ்க்கு, ஒரு கிறிஸ்துவ திருமண வாழ்க்கைனா அதில் விசுவாசம் இல்லைன்னா அது ஒரு கிறிஸ்துவ திருமண வாழ்க்கை இல்லை. அதாவது அதில் கடவுள் இல்லைன்னா அது ஒரு கிறிஸ்துவ, இட்ஸ் நாட் அ சக்ரமெண்டல் மேரேஜ், பிகாஸ் there's no God. அதனால தான் ரொம்ப பேர் வந்து கேட்பாங்க, இது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஃபாதர்ட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்க, நம்ம வெளியே வந்து மாஸ் வைக்கலாமா? அதாவது வெளியே கல்யாண மாதம் வந்து வெளியே வைக்கலாமா? நீங்கள் தான் மற்ற மாதம்லாம் வெளியே வைக்கிறீங்களே, அந்த மாதிரி வெளியே வைக்கலாமா? நம்ம வெளியெல்லாம் வைக்க முடியாதுங்க. மேரேஜ்க்குன்னு சாரி, வெட்டிங் மாதம் வந்து சர்ச்சில் தான் வைப்போம். ஏன்னா நீங்கள் சர்ச்சில் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். இந்த மேரேஜ் வந்து, இந்த திருமண வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறீங்களே, இந்த திருமண வாழ்க்கை வந்து நீங்களும் உங்கள் புருஷனோ இல்லை உங்கள் புருஷனோ மனைவி மட்டும் இல்லை, ஒரு கணவர் மனைவி மட்டும் இல்லை, கடவுளும் இருக்கார். இட்ஸ் அ ட்ரையாங்கிள். கடவுள், கணவன், மனைவி. அது கடவுள் இல்லைன்னா அது கிறிஸ்தவ மேரேஜ் இல்லை. நீங்கள் மற்ற இடத்துல போய் செஞ்சீங்க, நீங்கள் ரோட்டில் செய்யுங்க, வேற எங்கே வேணாலும் செஞ்சீங்க, ஆனால் நீங்கள் இங்கே செய்கிறீங்கன்னா அது கிறிஸ்தவ. காட் மஸ்ட் பி தேர். அதான் ஒன்று. அதை நம்ம ஒரு சந்தில் நம்ம மறந்துடுவோம். என் வாழ்க்கையிலே சொல்கிறேன், ரொம்ப பேருக்கு
இன்னொன்று அப்போ வந்து மருத்துவம் படிச்சுருந்தேன், டாக்டருக்கு படிச்சுருந்தேன் சுங்காய்பத்தானியில். அது முடிஞ்சு என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கு அனுப்பினாங்க. கிளினிக்கல்னு ஒரு போர்ஷன் வரும். கிளினிக்கலுக்கு வந்து அலோஸ்தா ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே தான் நான் வேலை செய்ய ஆரம்பித்தோன்னே அந்த டைமில் டைம் இருக்காது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்புறம் ஆன் கால் இருக்கும், டைம் இருக்காது. ஸோ நம்ம இவ்வளோ நாள் வந்து சர்ச்சில் ஆக்டிவாக இருந்தோம், நானும் என் மனைவியும் ஆக்டிவாக இருந்தோம். ஆனால் அந்த டைமில் சரி ஒன்றும் ஒரு 2 வருஷம் தானே இங்கே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 வருஷம் வந்து நம்ம சர்ச்சுக்கெலாம் போவோம், மாஸ்க்கெலாம் போயிட்டு எல்லாம் நம்ம என்ன செய்யணுமோ செய்வோம். ஆனால் இதை கொஞ்சம் குறைச்சிக்குவோமேன்னு என்ன தெரியுமா ஆரம்பிச்சிச்சு, நம்மக்குள்ளேயே ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்று சீட்டிங் ஒன்றும் இல்லை. என்னது அந்த அந்த சந்தோஷம் அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப நினச்சோம் ஆஃப்டர் இது கல்யாணம் பண்ணி, அப்போ வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் வந்து மருத்துவம் படிக்கக்குள்ளே எனக்கு 30 வயசு, அது 2வது டிகிரி. ஸோ அப்போ நம்ம நினச்சோம் இப்போ தானே கல்யாணம் பண்ணி இப்போ வந்து அந்த புது தன்மை போயிடுச்சு, அதனால தான் இப்படி இருக்கு போல இருக்குன்னு. ஆனால் அது போக அங்கே வீட்டுக்கு வரத்துக்கே மூட்டு இருக்காது, அந்த மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் வந்து என் மனைவி வந்து அவங்க ஒரு இன்னும் கடவுள் அனுப்புவாங்க. கடவுள் எப்பயாவது உங்களுக்குன்னு ஒரு ஆள் அனுப்புவாங்க. எங்களுக்கு அனுப்புனது வந்து ஃபாதர் மார்ஷல். அப்போ வந்து என்னோட ஒய்ஃப் போயிட்டு அது அவங்க பேசக்குள்ள இது மனோ தத்துவ ரீதி முறையாக இது வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூ இல்லை, இது வந்து ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ, ஆன்மீக தொடர்பு கொண்டது. நீங்கள் வந்து ஒன்றா வந்தது வந்து கடவுள்னால அந்த கடவுள் நீங்கள் எடுத்து சைட்டில் வச்சுட்டீங்க, திருப்பி நடுவில் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளும் செஞ்சு பார்ப்போமேன்னு செஞ்சு பார்த்தோம். அதாவது சர்ச்சில் கொஞ்சம் ஆக்டிவ் ஆக ஆரம்பித்தோம். அப்போ வந்து அங்கே இது வந்து அலோஸ்தா சர்ச், சின்ன கம்யூனிட்டி, ஒரு யூத் கேம்ப் செய்வோமேன்னு ஆரம்பித்தோம். அப்போ வந்தது வந்து 4 பேர் தான், 4 யூத் தான். சரி பரவாயில்ல நம்ம செய்வோமே அப்படின்னு நம்ம செஞ்சோம். அப்போ தான் நம்ம திருப்பி ஒன்றா வர ஆரம்பித்தோம். அண்ட் அன்டில் நவ் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கும். இப்போ வரைக்கும் அது இல்லாமல் என்னால் முடியாது, அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்? பிகாஸ் கடவுள் நடுவில் இருக்காங்க. அதாவது நம்ம சொன்னேன் ஜீசஸ் ஆர் காட், கணவன் மனைவி. ரொம்ப பேர் என்ன செய்வாங்க, நம்ம 2 பேரும் கணவனும் மனைவியும் ஒன்றா க்ளோஸ் ஆகணும்னா இதை இப்படி வருவாங்க. நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா அது விழுந்துடும். இஃப் யூ கம் திஸ் வே இட் வில் கொலாப்ஸ். கிரவுண்ட் இல்லை, there's no foundation. அதே நீங்கள் கடவுளை நோக்கி போங்க 2 பேரும், நீங்கள் அது ஃபேமாக இருக்கும், நீங்களும் கடவுள் கிட்ட போவீங்க. அதே டைமில் நீங்களும் 2 பேரும் ஒன்றா வருவீங்க. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேருக்கு இது தெரியாது. அதனால தான் பாதி பேர் முடிஞ்சிட்டு பாதியிலே போயிடும். ரொம்ப பேர் லவ் பண்ணி வருஷமாக லவ் பண்ணாங்க, உங்கள் வீட்டு காதல் எங்கள் வீட்டு காதல் அப்படி லவ் பண்ணுவாங்க, 2 வருஷத்தில் புட்டிட்டு போயிடும். ஏன்? பிகாஸ் லவ் அந்த லவ் மட்டும் அந்த ஃபீலிங் போயிடும் ஒரு கட்டத்தில். வாட் ரிமைன்ஸ் இஸ் ட்ரூ லவ். அது வந்து கடவுள்கிட்டேருந்து வருது, அது வந்து ஒரு பிளெஸிங், அது வந்து ஒரு கிரேஸ். 2வது பெர்சவியரன்ஸ். பெர்சவியரன்ஸ் வந்து எப்படி சொல்கிறேன்னா, நான் என்ன நடந்தாலும் உன் கூட தான் இருப்பேன், நான் விட்டு போக மாட்டேன். என்ன நடந்தாலும் எனக்கு ஒரு பையனை தெரியும், பையன் இல்லை இப்போ, அவனுக்கு 40 வயசாகிடுச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு இருந்தான். அவனை எனக்கு சின்ன ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளையிலேருந்து அவனை தெரியும். ஸோ அவன் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னே அவங்க அம்மா அப்பாவுக்கு அவளை பிடிக்கல. ஸோ என்னை கால் பண்ணிட்டு சொன்னாங்க, அவன் கூட க்ளோஸ் தானே பேசிப்பாருன்னு. நான் அவளை கண்டுக்கல. ஆனால் ஒரு வாட்டி பார்த்தப்ப கேட்டேன், நெசம்பளே உனக்கு இந்த கேர்ளை பிடிச்சிருக்காரா? அது நல்ல பிள்ளை தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா அவங்க அம்மா அப்பா பயப்படுறாங்க, இது வந்து ஒத்து வராதுன்னு. அவனோட ஆன்சர் நான் நினச்சேன், இல்லை நான் அதை நெசம்பளி லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவானே, இல்லை இது நான் எப்படியாவது ஒர்க் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவான்னு நினச்சேன். அவன் என்ன சொன்னான்னா, இல்லைண்ணே அப்படி ஏன்னா நான் நெசம்பளி லவ் பண்ணுறேன், அப்படி கல்யாணம் பண்ணி நான் ஜாலியாக வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதானே. டேய், நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே டிவோர்ஸ்னு நீ பூந்தனா அந்த அது 50-50 தான். இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். அதுதான் இன்னைக்கோட ரீடிங், அதுதான் இன்னைக்கோட ரீடிங். என்ன ஜீசஸ் சொல்றாங்க? ஜீசஸ் வாட் இஸ் சேயிங்? அதாவது நீ டிவோர்ஸ்னு ஒரு இதே இல்லை. சர்ச்சில் வந்து நீங்கள் வந்து டிவோர்ஸ் கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லை, கொடுக்க முடியாது, நம்மளுக்கு அந்த பவர் இல்லை. ஒரு திருமண வாழ்க்கையை 2ஆ பிரிக்க போகிற அது கடவுளால் தான் முடியும். ஏன்னா கடவுள் தான் உங்களுக்கு ஒன்றா சேர்த்து வச்சாங்க. அதுதான் இன்னைக்கோட ரீடிங். நீங்கள் போகிறதுக்கு முன்னே 50-50 போனீங்கன்னா அது ஒரு கான்ட்ராக்ட், பிஸ்னஸ் கான்ட்ராக்ட். புரியுதா? இப்போ நான் இது விற்கிறேன், நீ அது வாங்குற, அது பிஸ்னஸ். ஒன்றா வேலை செய்ய முடிஞ்சால் வேலை செய்வோம், முடியலன்னா ஜலான். அது 50-50. மேரேஜ், திருமண வாழ்க்கை வந்து ஒரு கவர்னன்.
நீ நல்லது செஞ்சாலும் கெட்டு செஞ்சாலும் என்ன ஆனாலும் நான் இங்கே இருப்பேன். ஜீசஸ் டெல்ஸ் தட். நம்மள்ட்ட ஜீசஸ் அதான சொன்னாங்க. அதுதான் நம்மளோட கணவரோ மனைவிட்டோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அதுவும் ஒரு கிரேஸ் தான். அது நம்மளால சொந்தமாக செய்ய முடியாது, ஆனால் கடவுளால் முடியும். ஸோ ஆஸ் காட். இதை மறந்துடாதீங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு கணவன் மனைவியோட உறவு தான் ஆக முக்கியமான உறவு உலகத்திலேயே. ஏன்னா அந்த உறவுலேருந்து பிள்ளைங்க வரும். அதான் தேர்ட் திங், ஃப்ரூட்ஃபுல்னஸ். அந்த உறவுலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் வரும். கனி தரம் தன்மை. அந்த கனி நிறைய கனிகள் வரும். அதுங்க பிள்ளைங்க மட்டும் இல்லை, பிகாஸ் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மற்ற ரிலேஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் வரலாம், ஆனால் இந்த தொடர்பு நீங்கள் விட்டுட்டு வர முடியாது. இன்னைக்கு ஒரு ரீடிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆண்மகன் அந்த அவங்க அம்மா அப்பாவையே விட்டுட்டு, நீங்கள் சொல்ல அம்மா அப்பா உறவும் ரொம்ப முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல, 10 commandments இருக்குது. ஆனால் அந்த உறவை விட்டுட்டு ஒரு பெண்மணியோட சேர்ந்து அவங்கள ஒன்றாக்குறது கடவுள். அதை பிரிக்க முடியாத ஒரு உறவு. அந்த உறவை நீங்கள் பிரிக்க முடியாது, அந்த தொடர்பை நீங்கள் பிரிக்க முடியாது. அதனால அதுதான் ஆக முக்கியமான தொடர்பு. நீங்கள் சாகிற வரை அது இருக்கும். Unless your husband or wife dies first lah, but still அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஃப்ரூட்ஸ் கனி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த கனி கொடுக்குற தன்மை தான் மூணாவது குறை. அது உங்க பிள்ளைங்க மட்டும் இல்லை, உங்க பிள்ளைங்களும் முக்கியம். நீங்க என்ன மாதிரி பிள்ளைங்க வளர்த்து அனுப்புறீங்க. Don't stop the children to coming to me. அதாவது நீங்க அந்த பிள்ளைங்களை எவ்வளவு நல்லபடியா ஜீசஸ் சொல்லி தர மாதிரி வளர்க்குறீங்களோ, அது நீங்க உலகத்துக்கு கொடுக்குற ஒரு பிளெஸிங், கடவுளுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட், கடவுளுக்கு கொடுக்குற ஒரு ஹடியா. அதே உலகத்துக்கு கொடுக்க நீங்க ஒரு நல்ல பிள்ளைங்களை அனுப்பிவிடுங்க, அந்த உலகத்தையே மாற்றி கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, அது மட்டும் ஃப்ரூட்ஸ் இல்லை, அது மட்டும் கனி இல்லை. ஏன் உங்களை பார்க்கக்குள்ளேயே ஒரு ஆசை வரும். இந்த கல்யாணம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, பார்க்கக்குள்ளேயே ஆசையாக இருக்கும். கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கணும்னு உங்களுக்கு அந்த கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு ஆசை இருக்கும். அந்த மாதிரி நானும் ஒரு நிறையா வீட்டு கேட்டுறேன், நான் கல்யாணம் பண்ணேன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், உங்களை மாதிரி தான் இருக்கணும். அதுவும் ஒரு ஃப்ரூட் தான். உங்களை மூலியமா கடவுள் இஸ் ஷைனிங் த்ரூ, ஒளி வருது. கடவுளோட ஒளி உங்க மூலியமா வெளியாகுது. அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சந்தில் பிள்ளைங்க கூட இருக்காது, ஆனா ஸ்டில் ஃப்ரூட்ஸ். அதை எனக்கு ஒரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க வயசு குறைவு தான், ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லை, கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லை. ஸோ நான் ஒரு வாட்டி கேட்டேன், அவங்க பேர் ஷெரல், நீங்கள் தத்து எடுத்து வளர்க்க போனால் நீ தத்து எடுத்து வரல, நீ ஒரு நல்ல அம்மாவை அப்புறம் அவங்க நோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அப்படி கடவுள் கொடுத்தா கொடுப்பாங்க, கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் கடவுள் கொடுத்தா கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா எத்தனையோ பிள்ளைங்க அம்மா அப்பா அம்மாலாம் இருக்குது, அந்த பிள்ளைங்கள நான் பார்த்துக்கிறேன். தத்து எடுத்து இல்லை, என்ன செஞ்சாங்கன்னா ஸ்கூல் திறந்தாங்க, அகதிகள் ரெஃப்யூஜிஸ்க்கு ஸ்கூல் திறந்தாங்க, அடிப்பட்ட ஏன்னா விமன்ஸ் பெட்டர், அது எப்படி சொல்றதுன்னா, ஏன்னா புருஷன்ட்டு இந்த அடி வாங்கி அந்த மாதிரி ரொம்ப அவங்களுக்கு என்னமோ ப்ரோக்ராம்லாம் செஞ்சாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு இறந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க செஞ்ச ப்ரோக்ராம்லாம் ஸ்டில் பேரிங் ஃப்ரூட்ஸ். இப்போ வரைக்கும் அந்த கனிகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அவங்க இறந்து போய் கூட அவங்களோட ஹஸ்பண்ட் இத்தனைக்கும் ஹிந்து தான், ஆனால் அவங்க 2 பேரும் இந்த விஷயத்தில் செஞ்சது இப்போ வரைக்கும் ஆள் கூப்பிடுவாங்க. முதல்ல நான் சொன்னேன், அந்த ஒரு கேம்ப் செஞ்சோம் 4 பேருன்னு, அந்த கேம்ப் இப்போ மலேசியா பூரா செஞ்சிட்டோம், எத்தனையோ thousands கூட வந்துருச்சு. அந்த 4 பேர் இப்போ வரைக்கும் சர்ச்சில் தான் சுற்றிட்டு இருக்காங்க, எல்லாம் படித்து பெருசாயிட்டாங்க. அதுவும் அவங்களோட பிள்ளைங்க தான், அந்த ஷேரோலோட பிள்ளைங்க தான். அந்த 4 பேரும் இப்போ படிச்சுட்டு இப்போ அவங்களும் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஷேரோல் செஞ்ச வேலைங்க இப்போ வரைக்கும் ஃப்ரூட்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு என்ன விதை போடுறீங்களோ பிற்காலத்தில் வரும். உங்க பிள்ளைங்க சொல்லும், எங்க அம்மா அப்பாலாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா, அவ்வளோ லிவிங்களா, வீட்டில் இருக்கக்குள்ள கைப்பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க, ப்ரே பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இருந்தா நான் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்க. தென் இந்த டிவோர்ஸே வராத. இதை பத்தி நம்ம பேசவே தேவையில்லையா? இதோட நான் இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்கு, மேரேஜ் இஸ் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இட்ஸ் நாட் மேட் இன் ஹெவன்.
யார் முடிவு இருக்கு? அதாவது கல்யாணம் வந்து சொர்க்கத்துல தான் முடிவு எடுக்கப்படுதுன்னு. ஆக்சுவலி நீங்க முடிவு எடுக்கிறது வந்து கேத்தலிக் டீச்சிங் வந்து நீங்க தான் சொல்றீங்க ஐ டூன்னு. ஆனா கடவுள் அதை எடுத்து he makes you one. அவங்க உங்களை ஒன்னா சேர்க்கிறாங்க. அவங்க தான் உங்களை ஒன்னா சேர்க்கிறாங்க. ஆனா அது சொர்க்கமா இருக்க போதா இல்ல நரகமா இருக்க போதா அது உங்க கையில தான் இருக்கு. கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரேசஸ், பிளெஸ்ஸிங்ஸ், கொடைகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து செய்யறது தான், அதை எடுத்து நம்ம வாழ்க்கையை வாழ்றது தான் நம்ம வேலை. ஒரு சமயத்துல கஷ்டமா இருக்கும். யார் சொன்னா கஷ்டமா இருக்காதுன்னு? ஒரு சமயத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கடவுள் கொடுத்துட்டாங்க. முடியலையா சொல்லுங்க, ஜீசஸ் நான் உங்க மனுக்கு தான் நான் ப்ராமிஸ் பண்ணேன், யூ ஹெல்ப் அஸ் காட். நீங்க தான் எங்களை ஒன்னா சேர்த்தீங்க. நான் இந்த ப்ராப்ளம் முடியறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, விடாதீங்க. கடவுள் ஹெல்ப் பண்ணுவாங்க, கடவுள் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இதில் பங்கு இருக்கு. உங்க வாழ்க்கையில, உங்க திருமண வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில ஜீசஸ்க்கும் கடவுளுக்கும் பங்கு இருக்கு. அதை மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஏதோ முடியாம வருதா, ஒன்னால் முடியலையா, கடவுள்கிட்ட கேளுங்க. என் புள்ள திருப்பி வரமாட்டான், கடவுள்கிட்ட கேளுங்க. ஜீசஸ் நீங்க தான் கொண்டு வந்தீங்க, நீங்க திருப்பி கொண்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். பெர்சவியரன்ஸ். என் புள்ள வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கான், இந்த மாதிரி நான் சொல்லி தரணும். எப்படி சொல்லி தரது? நீங்க சொல்லித்தாங்க. ஃப்ரூட்ஃபுல்னஸ். நீங்க இருந்தா எல்லாம் ஓகே. ஃபேத்ஃபுல்னஸ், விசுவாசம், இதெல்லாம் நீங்க வச்சு செய்யுங்க. உங்க குடும்பம் இந்த சர்ச்சில் உள்ளவங்க மட்டும் இல்ல, உலகமே பார்த்து இருந்தா இந்த மாதிரி ஃபேமிலியா இருக்கணும்னு சொல்லும். என்ன முக்கியம்னா, ஒரு காலத்துல உங்க பிள்ளைங்க, உங்க பேத்தி பேரன்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்க தாத்தா பாட்டிலாம் அந்த டைம்ல இப்படி இருந்தாங்களா, அதை வச்சு அவங்களும் வாழ்வாங்க.